So hi, hello and welcome back on another Python tutorial video. இன்னைக்கு நம்ம ஃபைல் IO ஆப்ரேஷன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ ஓகே, இப்போ ஒரு மெமரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இவன் திடீர்னு பைத்தன்லேருந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் வீடியோக்கு போயிட்டான்னு பார்க்காதீங்க. நம்ம வந்து இந்த ஃபைல் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ மெமரினா என்ன, நம்ம வந்து ஒரு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது மெமரியில் ரெண்டு வகையாக இருக்கும். ஒன்று வந்து ரேம்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து ரோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ரேம் அப்படின்னா என்னென்னா வாலிடைல் மெமரி இல்லை டெம்பரவரி மெமரின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா. இந்த டெம்பரவரி மெமரி என்ன பண்ணும், மெயின் மெமரியிலேருந்து ஏதாவது சம் டேட்டாஸை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு அது வந்து அந்த அந்த குறிப்பிட்ட நம்ம யூஸ் பண்ணுற அந்த குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் அந்த டெம்பரவரி மெமரி, அதாவது ரோம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ரேமில் வச்சுருக்கோம். ரேமில் இப்போ சப்போஸ் நம்ம ஷட் டவுன் பண்ணாலோ இல்லை அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணாலோ ரேம்லேருந்து போயிடும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதுவே ரோம் என்ன பண்ணும், ரோம் வந்து நம்ம கொடுக்குற டேட்டாஸை டைரெக்டாக அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோம். அதாவது இது டெம்பரவரி கிடையாது, பர்மனெண்ட்டாக அதிலே தான் இருக்கும். ஓகேவா? நாமளே டெலீட் பண்ணால் தான் டெலீட் ஆகும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறோம் நம்மளோட பிசிக்குள்ளே. அது வந்து என்னவா சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி பைனரி டிஜிட்ஸில் தான் சேவ் ஆகும். அது வேறு விஷயம். ஆனால் நம்ம பார்க்குறது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஃபைலாக தானே இருக்கும். அந்த ஃபைல் வந்து என்னவா இருக்கலாம்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆடியோ ஃபைல்னால் அது வந்து MP3 இருக்கும், வீடியோனா MP4 ஃபார்மெட்டாக இருக்கும். அதாவது ஃபார்மெட் ஆஃப் ஃபைல் தானே. அது என்ன சொல்லுவோன்னா ஒரு ஃபைல் தானே சொல்லுவோம். அது வந்து ஒரு ஆடியோ ஃபைலு ஒரு வீடியோ ஃபைல்னு அப்படி தானே சொல்லுவோம். அது ஃபைலில் தானே சேவ் ஆகுது. ஸோ இந்த ஃபைல்ஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நிறைய மோட்ஸ் தேவை. நிறைய மோட்ஸ் மீன்ஸ் கொஞ்சம் ஒரு என்ன சொல்லுவோம்னா ரீட் பண்ணுறதுக்கு ரைட் பண்ணுறதுக்கு அதை வந்து ஒரு மோட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் எழுதி வச்சுருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து ரீட் மோடு, ரைட் மோடு, எக்ஸ் மோடு, அப்பண்ட் மோடு, டெக்ஸ்ட் மோடு, அப்புறம் வந்து பைனரி மோடு, அப்புறம் இந்த ப்ளஸ்ன்ற மோடு. இது ஓகே. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட் மோடுன்றது வந்து டிஃபால்ட் மோட். நீங்கள் ரீட்னு கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமலும் விட்டுடலாம் சம்டைம்ஸ். ஓகேவா? இந்த ரீட் மோடு என்ன பண்ணுன்னா, நீங்கள் வச்சுருக்க ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த ரைட் மோடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த டபிள்யூ மோடு, அதாவது இந்த டபிள்யூ மோடு வந்து எதுக்குன்னா, ஒரு ஃபைலை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வேறு ஃபைலில் எழுதுறீங்க, அதாவது ரைட் பண்ணுறீங்க. அப்படி இல்லையா டேரெக்டாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு புது ஃபைலுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை எழுத போகிறீங்கன்னா இந்த ரைட் மோடு வந்து யூஸ் ஆகும். இந்த எக்ஸ் மோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்ஸ் எ ஃபைல் இஃப் நாட் எக்ஸிஸ்ட். அதாவது ஒரு ஃபைல் இருந்ததுன்னா ஓகே அந்த நேமில், இல்லையா அந்த நேமில் அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த எக்ஸ் மோடு. அப்பண்ட் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது ஒரு ஆட் மோர் கண்டென்ட் அட் தி எண்டு. அதாவது நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அப்பன்றது யூஸ் பண்ணுவீங்க, இதில் வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவீங்க. அப்பண்ட் வந்து என்ன பண்ணும், ஒரு ஃபைலோட அதாவது அந்த லிஸ்ட்டையோ இல்லை அந்த ஃபைலோட கடைசியில் வந்து ஆட் பண்ணும். ஓகேவா? டெக்ஸ்ட் மோடு வந்து எதுக்கு யூஸ் ஆகுனா, அந்த டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, இல்லை வேறு ஒரு ஃபைலை வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபைலாக அதாவது காப்பி பண்ணி இந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ளே போடுறதுக்கு இதுக்குள்ள பைனரி மோடு வந்து 0s and 1s. ஓகேவா? எல்லாமே பைனரி தான். ஓகே, இந்த பைனரி மோடாக நம்ம பார்க்கலாம், இல்லை வேறு ஒரு ஃபைலில் பைனரி மோடாக எழுதலாம் இருக்கிற ஃபைலை, அதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் மோடு வந்து என்னென்னா அப்டேட் பண்ண, அதாவது அப்டேட்னா என்ன பண்ணும், ரீட் அண்ட் ரைட் ரெண்டுமே பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ப்ளஸ் மோடு வந்து யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை. அந்த ஃபைலுக்கு பேர் வந்து நான் என்ன வைக்க போகிறேன்னா ஃபைல் டாட் பிஒய்னு வச்சு அது பைத்தன் ஃபைல் ஆகிடும்ல, டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகேவா? ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி. ஓகே, டிஎக்ஸ்டின்னு கொடுத்தா டெக்ஸ்ட் ஃபைலு. அதுக்குள்ளே வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு 3 லைன் எழுதிக்கிறேன். லேர்ன் வித் டிஹெச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த 3 லைனை நான் எழுதிட்டேன். இப்போது இந்த நம்மளோட மெயின் ஃபைலுக்கு போயிடலாம். மெயின் பைத்தன் ஃபைலுக்கு போயிட்டு இங்கே ஒரு சில கமெண்ட்ஸ் நான் வந்து எழுதுகிறேன். ஓகே, என்ன எழுதலாம்? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணணும்ல, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா என்னத்தை ஓப்பன் பண்ண போகிறேன்னா இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறேன்ல. ஸோ அதுக்குள்ளே
file.txt ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது. ஜஸ்ட் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு. ஆனால் நம்ம எதுவுமே சொல்லலைல்ல, அந்த ஃபைலை காட்டு, அது ஜஸ்ட் ஓப்பன் பண்ண சொன்னால் அது ஓப்பன் பண்ணிடுச்சு அந்த ஃபைலை. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபைலை நம்ம பார்க்கணும்ல, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள்குள்ளே இந்த ஃபைலை போடுறேன். எஃப்ன்ற வேரியபிள்குள்ளே இந்த ஃபைலை போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபைலை நான் பார்க்கணும்ல, ஸோ அதுக்காக கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுட்டு அந்த வேரியபிள்குள்ளே இந்த ஃபைலை நான் வந்து ரீட் பண்ண போகிறேன். என்னென்னு ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம எஃப்குள்ளே தானே வச்சுருக்கோம். ஸோ நம்ம டேரெக்டாக எஃப்ஐ கால் பண்ணிக்கலாம். எஃப் டாட் ரீட் ஃபங்க்ஷன்னா நம்ம எப்பயுமே இந்த பேரந்தசிஸ் ப்ராக்கெட் போடுவோம், அது மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ நமக்கு வந்து ரீட் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ நான் சொல்கிறேன். ஓகே, நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்கணும்ல அந்த ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பிரிண்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கண்டென்ட் இருக்குல்ல, அந்த கண்டென்ட்டை போட போகிறேன். கண்டென்ட் இப்போ நான் ரன் பண்ணுறேன். என்ன ஆகும்? ஓகே, பார்த்தீங்களா? லேர்ன் வித் டிஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அவுட்புட்டில் வந்துடுச்சு. இதுவே இப்போ நான் வந்து திருப்பி இந்த லைனை பிரிண்ட் பண்ண போகிறேன்னா என்ன ஆகும்? திருப்பி நான் இதை வந்து காப்பி பண்ணி போடுறேன். காப்பி பண்ணி கீழே போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரன் ஆகுமா? இது வந்து 2 தடவை ஆகுமா, ஒரு தடவை ஆகுமா சொல்லுங்கள்? ஸோ ஓகே, நான் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு தடவை தான் இருக்குது. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா இது வந்து ஏற்கனவே ஃபைலை வந்து ரீட் பண்ணிடுச்சு. திருப்பியும் ரீட் பண்ணி ரைட் பண்ணோன்னா நீங்கள் திருப்பி இதை வந்து திருப்பி இங்கே காப்பி பண்ணி இங்கே போட்டால் தான் திருப்பியும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி திருப்பி ரீட் பண்ணி உங்களுக்கு அந்த நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? திருப்பியும் நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்தா தான் மறுபடியும் 2 தடவை ரன் ஆகும். பார்த்தீங்களா? இப்போ தான் 2 தடவை வந்திருக்கு. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஜஸ்ட் சொல்கிறேன். ஒரு தடவை ரீட் பண்ணது தான் நீங்கள் வந்து திருப்பியும் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து 2 தடவை அதை பிரிண்ட் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? சரி, ஓகே, நான் ஃபஸ்ட்டு கோடை பழைய மாதிரி மாற்றிக்கிறேன். சரி, ஓகே, இப்போது நான் சொன்னால ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம், நமக்கு எத்தனை கேரக்டர்ஸ் வேணுமோ அத்தனை கேரக்டர்ஸ் நம்ம வர வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் இப்போ வந்து நான் 20 கொடுக்குறேன். 20 கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னா, ஒன்றும் இல்லை, அந்த ஃபைலில் இருக்குல்ல லேர்ன் வித் டிஜே சேனலில் வந்து அந்த CHNEEன்றது மட்டும் வந்துருக்கு. ஏன்னா அது இதோட 12 கேரக்டர்ஸ் முடிச்சுல, 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 12 மீன்ஸ் அது 11. அதை பைத்தனை பொறுத்த வரைக்கும் 11 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். நமக்கு வந்து 12 வந்திருக்கு. இது வரைக்கும் வந்திருக்கு. இது வரைக்கும் 12, அதாவது 20 கேரக்டர்ஸ் வந்திருக்கு. ஸ்பேஸ் எல்லாம் சேர்த்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 20 கொடுத்துருக்கோமா? ஓகே, சாரி 12ன்னு சொல்லிட்டேன். 20 கொடுத்துருக்கோம். இங்கேருந்து இந்த ஸ்பேஸ் எல்லாம் சேர்த்து 20 கேரக்டர்ஸ் வரும். ஓகே, ஸோ தான். இதுவே நான் வந்து திருப்பி ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? அதே தான் வந்திருக்கு. இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு திருப்பி இங்கே போடுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். 20 எடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நினச்சிருக்கலாம், இது வந்து என்ன இந்த மாதிரி வருது, அதாவது ஃபஸ்ட்லேருந்து தானே நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் இது என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ஃபஸ்ட்டு 20 கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிரிண்ட் பண்ணிடுச்சு. பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்குன்னா, மீதி இருந்ததில்ல அந்த சேனலில் இருந்த எல்லையும் அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்கன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்திருக்கு. புரியுதா? இது வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு தடவை ரீட் பண்ணிடுச்சுல, அதை நமக்கு பிரிண்ட் பண்ணும்போது எது வரைக்கும் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிச்சோ அதை காட்டிடும். ரெண்டாவது வந்து மீதி என்ன இருக்கோ அதை தான் பிரிண்ட் பண்ணி காட்டும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? நான் வந்து ஜஸ்ட் நீங்கள் பார்த்தா மட்டும் உங்களுக்கு புரியாது. நான் செய்கிறத நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து இந்த ஃபைலில் இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து லைன் பை லைனாக பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபாரில் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஜஸ்ட் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைன் பை லைனாக பார்க்கணும்ல, ஃபார்
ஃபார் லூப் என்ன பண்ணும், சீக்வன்ஸை வச்சு பேஸ் பண்ணி தானே ஒர்க் பண்ணும். நீங்கள் ஃபார் லூப் வீடியோ பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன், பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஓகே, ஃபார் இங்கே வந்து நான் வந்து ஏதாவது ஒன்று செட் பண்ணணும்ல, ஐயா இருக்கலாம். சரி, நான் லைன்னு கொடுப்பேன். லைன் இன் கண்டென்ட். ஓகே, லைன் இன் கண்டென்ட். கண்டென்ட்டில் இருக்கிறத print லைன். ஓகேவா, இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணால் என்ன ஆகும் பார்த்தீங்களா? இது என்ன பண்ணியிருக்குன்னா, இங்கே ரீட் பண்ணிச்சுல, ஏற்கனவே ஒரு தடவை ரீட் பண்ணிச்சுல. அதாவது இந்த 20 கேரக்டர்ஸ் மட்டும் தானே கொடுத்துருக்கேன். சரி, நான் இதை எடுத்துடுறேன். இது என்ன பண்ணியிருக்குன்னா, கண்டென்ட்டில் இருக்குல்ல, கண்டென்ட்டை நான் என்ன கொடுத்தனோ அதை வந்து இப்படி எடுத்துக்கிச்சு. அதாவது ஒரு கேரக்டராக எடுத்துக்கிச்சு. ஸோ நான் வந்து டைரெக்டாக இங்கே வந்து நான் எஃப்னே கொடுத்துட்றேன். இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்களா, இப்போ லேர்ன் வித் டிஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நமக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 3 லைன் வந்துடுச்சு. ஓகே, இப்போது இதை வந்து நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். ரீட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா, ரீட் லைன் ஒன்று இருக்குது, ரீட் லைன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, இதை மறந்துடாதீங்க. இந்த ரீட் லைன் என்ன பண்ணுன்னா, லைன் பை லைனாக ரீட் பண்ணோம். அப்புறம் வந்து இந்த ரீட் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மொத்தமாக ரீட் பண்ணோம். சரி, நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ நான் இதை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இப்போது பிரிண்டில் இல்லை, இதுவும் தேவையில்லை நமக்கு. இந்த செகண்ட் லைனும் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்டில் எஃப் டாட் ரீடு, அதில் வருது பாருங்கள், ரீட் லைன், ரீட் லைன்ஸ். ஓகே, ரீடபிள். ஓகே, இதை நான் வந்து எஃப் டாட் ரீட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ரீட் லைன் கொடுத்துட்டு இது ஒரு இது இல்லை ஃபங்க்ஷனில், ஸோ அதனால் நான் ப்ராக்கெட் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இது என்ன நடந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. லேர்ன் வித் டிஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சரி, புரியுதா என்ன நடந்திருக்குன்னு புரியுதா? ரீட் லைன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைனாக ரீட் பண்ணோம். இதையே நான் திருப்பி காப்பி பண்ணி போடுறேன். ஓகே, ஓகே, இப்போ காப்பி பண்ணி போட்டேன். இப்போ என்ன நடக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, 3 தடவை போட்டேன். என்னடா இங்கே திடீர்னு நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸாக விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். அது என்னென்னா, அப்போ நான் இங்கே தனித்தனியாக கொடுக்கலாம். பிரிண்ட் என்ன பண்ணுன்னா, ஒரு நியூ லைனை க்ரியேட் பண்ணும். சரி, இது ஏற்கனவே நான் வந்து ஆல்ரெடி ஒரு லைன் இருக்குது. ஸோ புதுசாக இது ஒரு நியூ லைனை க்ரியேட் பண்ணுவோம். அதாவது இது தனித்தனி கமெண்ட். ஓகேவா, தனித்தனி கமெண்ட்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும்ல. ஸோ அதனால் வந்து நடுவில் ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டுருக்கு. ஓகே, இப்போ 3 லைன் வந்துடுச்சு. இப்போ எனக்கு வந்து மொத்தமாக வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இங்கே ஒரு எஸ் போட்டுக்கோங்க. இங்கிலீஷ் மாதிரியே தான், ஒன்றும் இல்லை. எஸ் போட்டுட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். இது வந்து ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிடும். சாரி, இது என்ன பண்ணுன்னா, இப்போ ரீட் லைன்ஸ்ன்றது வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ண. லிஸ்ட்டு மீன்ஸ் ஒன்றும் இல்லை, இங்கே /n போட்டிருக்கு பாருங்கள், ரிவர்ஸ் /n, அதாவது /n சொல்கிறோம்ல. இங்கே /nன்னா ஒரு என்டர். நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், மொத்தமாக வந்துடுச்சு. ஓகேவா, அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் இங்கே கொடுத்து ஒரு என்ட்ரு அடிச்சிருக்கேன்ல, அந்த என்ட்ருக்கு தான் என்ன பண்ணுவோன்னா, நம்ம ஒரே லைனில் போடுறதுனா /n கொடுப்போம்ல, அதை வந்து இதில் வந்து அப்படியே ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி /n அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. இந்த ரீட் லைன்ஸோட வேலை அதுதான். ஓகே, இதுவே டைம் வந்து நிறையா போயிட்டுருக்குங்க கைஸ். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ரைட் லைனு, அப் அண்டு இதை பற்றிலாம் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், பாய் பாய்.